எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். நம்ம த்ரிஷாவுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை இழுத்து சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டு அதை மிகப்பெரிய பேசும் பொருளாக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த்ரிஷா தன்னுடைய ஸ்டோரியில் வச்சிருக்க விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பூதாகரமாக வெடிச்சிருக்கு. அப்படி என்னடா அவங்க தன்னுடைய ஸ்டோரியில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது என்ன வச்சுருக்காங்க அப்படின்றத விட இப்போ சமூக வலைத்தளத்தில் அதிகமாக பேசிகிட்டு இருக்குது, யாரை பாயிண்ட் பண்ணி அவங்க அதை வச்சுருக்காங்க. இந்த வயதில் இப்படிப்பட்ட நாடகங்கள் வெட்கக்கேடானது. போய் பணம் சம்பாதித்து நிம்மதியை தேடிக்கொள் அப்படின்னு த்ரிஷா சொல்லியிருக்காங்க. தேடிக்கொள் அப்படின்னு உரிமையில் வர பேசியிருக்காங்க. இது 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், நம்ம சங்கீதா விஜய் மீது தொடரப்பட்ட டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கினாங்க. ஒருவேளை த்ரிஷா போட்டது அவங்களுக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கொஸ்டின் மார்க்கும், இன்னொரு பக்கம் த்ரிஷாவை கலாய்க்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க, த்ரிஷாவுக்காக போட்டுக்கிறாங்க போல் இருக்கு, வயசான காலத்தில் எதுக்காக இப்படிப்பட்ட நாடகம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா த்ரிஷாவும் கிட்டத்தட்ட 43 வயசு ஆயிடுச்சு. ஸோ அவங்கள சொல்லிக்கிறாங்கள போல அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்ஸ்லாம் ஒரு பக்கம் பயங்கரமாக கலாய்ச்சி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னா, த்ரிஷாவே வாயை திறந்து சொன்னாதான் யாருக்காக இதை சொன்னாங்கன்றது தெரியும். இருந்தாலும் பாருங்களேன், போகிற இடத்துலலாம் ப்ரெஸ்காரங்க த்ரிஷாவை அவ்வளோ போஸ்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. மேடம் யாருக்காக அதை வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் யாருக்காகவும் சொல்லலை. இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்ரு போயிட்டுருக்கு. அவங்க நயன்தாராவை தான் பாயிண்ட் பண்ணி அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனடா புது உருட்டாக இருக்குது, நயன்தாராவை எதுக்குடா த்ரிஷா அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லை நயன்தாரா தான் படப்பிடிப்புகளில் ப்ரொமோஷன்ஸில் எதுலேயுமே கலந்துக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய படம், அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற படம், அவங்க நடித்த படத்தில் கூட கலந்துக்க மாட்டாங்க. ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தில் கலந்துப்பாங்க. இப்போ டாக்ஸிக் படத்தில் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி நாடகம்லாம் போட்டாங்கல்ல, யாஷ் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, அதனால தான் நான் வந்தேன், அந்த ஃபோன் காலே போதுமானதாக இருந்தது அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல. மேபி அதான் எதுக்காக இப்படி நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியலங்க. பட் ஆனால் த்ரிஷா ரொம்ப ஸ்ட்ராங்காக உரிமையில் பேசியிருக்காங்க. போய் பணம் சம்பாதித்து நிம்மதியை தேடிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்காக சொன்னாங்க உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களாவது கமெண்ட் பண்ணுங்கள். தலையே வெடிச்சிடும் போல் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. த்ரிஷா யாருக்காக தமிழ்நாட்டில் இப்போ த்ரிஷா பேசுறதான் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.